வெல்கம் டு ஐஎம்ஏ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். பொறுத்தளவு நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு வந்து எந்தவித எக்ஸாமும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சூப்பரான வேலைன்னு சொல்லிட்டு. ஏ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலையாக தான் இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தா வாக்கிங் இன்டர்வியூ ரெக்ரூட்மெண்ட் ஃபார் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வேக்கன்சிஸ் வந்து இருக்கும். அதாவது சென்னையில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்காக வந்து சென்னை நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து யூட்டிலிட்டி ஏஜென்ட் கேப் ரேம் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 130 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான வாக்கிங் இன்டர்வியூ டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனி டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து வாக்கிங் இன்டர்வியூ நடக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ஒன்ஸ் வாங்க போவோம். டிரைவருக்கான இது வந்து 2/5/2024 9 மணி டு 12 மணி வரை உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹேண்டி விமன், அதாவது மென் அண்ட் விமன் 2 பேருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் வந்து மென் அண்ட் விமன் 2 பேருமே நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து 4/5/2024 வந்து 9 மணி டு 12 மணி வரை நடக்குது. ஆஃபீஸ் ஆஃப் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஏஎல்டிடி காம்ப்ளெக்ஸ் பல்லாவரம் கண்டெய்ன்மெண்ட் சென்னை 600043 அந்த அட்ரஸ்லாம் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும்போது லேண்ட்மார்க்கை பொறுத்தவரை நியர் வந்து தாஜ் கேட்ரிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேட்ரிங் போயிட்டால் நியரில் வந்து அட்ரஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க்கையும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ஏரியா தெரியாமல் வந்து இது பண்ணுவாங்க, அதனால் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸட் டைம் கான்ட்ராக்ட் பேசிஸ் 3 இயர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் ஒன்ஸு. அப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்பை பார்த்துட்டு அவங்க வந்து பர்மனெண்ட்டும் பண்ணால் ரிலீஃபும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. தற்காலிக வேலை யார் இருக்குது, சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இது வரும். இன்டர் த கேண்டிடேட் ஆல்சோ பி த அப்ளை த வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 விதமான போஸ்டிங். இதுக்கான சேலரி பேக்கேஜ் எவ்வளோ, உங்களான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூட்டிலிட்டி ஏஜென்ட் கேப் ரேம் டிரைவர் அப்படிங்கிறப்ப 10th முடிச்சிருந்தால் மட்டும் போதும். உங்கள்கிட்ட வந்து மஸ்ட் வந்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறத ட்ரேட் டெஸ்ட். உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரேட் டெஸ்ட், அதாவது வந்து டிரைவிங் வெஹிக்கிள் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து ட்ராக்கு, பஸ்ஸு, கிரவுண்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்றப்பல உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து உங்களுடைய வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து அவங்க வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 24,960 சேலரி வந்து கொடுப்பாங்க. அதோட எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த ஜென்ரலாக இருக்கும் பட்சத்தில் 28 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன். அப்போ 3 இயர்ஸ்னால் எவ்வளோ, 28 + 3 வந்து 31 இயர்ஸ் வரை நீங்கள் வந்து ஒன்ஸு இதுக்கு வந்து அட்டன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 28 + 5 வந்து உங்களுக்கு வந்து 33 ஏஜ் வரை இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நேச்சர் ஆஃப் த அல்டர்ன் ஏஜென்ட் ரேம் டிரைவர் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. மெயின்லி ஹெவி வெஹிக்கிள் டிராக்டர் அண்டு பஸ்ஸு கிரவுண்ட் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் தான் ட்ரைனிங், ஆல்சோ த எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், டே, வீக்லி ரொட்டேஷன் பேசிஸ் அப்படி லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கேஷுவல் லீவ் இருக்குது, சீக் லீவ் மட்டும் எலிஜிபிள், பிஎஃப்ஏ, ஈசிஆர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எல்லாம் இருக்குதுன்னு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஹேண்டி விமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 விதமான போஸ்டிங் இருக்குது. இதுக்கு மென் அண்ட் விமன் 2 பேருமே அப்ளை பண்ணணும்னு ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 10th நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருந்தாலே போதும். மஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஒன்ஸ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு ஓரளவு நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலையை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதுக்கு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டெஸ்ட்டை வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க, அந்த வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, வந்து லோக்கல் லாங்குவேஜ் அண்டு ஹிந்தி லாங்குவேஜ். ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இங்கிலீஷ் செஞ்சாலே ஓரளவு நீங்கள் அந்த வந்து இது பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பீக் தான் டிசரபிள்னால் கூடுதல் தகுதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி தான். அந்த ஹிந்தி வந்து மோஸ்ட்லி நம்ம ஆளுகளுக்கு தெரிய சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ
சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்னடா பரவாயில்ல, இங்கிலீஷ் தெரிஞ்ச ஓரளவு வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 22,530 வந்து சேலரியாக வந்து கொடுப்பாங்க. அதே ஏஜ் லிமிட் தான் மஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 28 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 33 அபோவ் வந்து நீங்கள் வந்து வர டியூட்டி நேச்சர் ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்பட்டது மெஜெண்டாக சென்ட கரெக்ட் லோடிங் அன்லோடிங் ஆஃப்லோடிங், அப்புறம் வந்து ஏர்க்ராஃப்ட் ட்ராலி அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீனிங் ஃபங்க்ஷன், அந்த க்ளீன் ஏர்க்ராஃப்ட் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் ஒர்க் ஷாப் அந்த வீல் அப்படி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சேஃப்டி பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து இதுக்கு இன்க்ளூடு தான். இதுக்கு வந்து இதுக்கும் கேஷுவல் லீவ், சீக் லீவ், எலிஜிபிள் பிஎஃப் அண்டு யூஎஸ்பி அண்ட் எக்ஸாம் எலிஜிபிள் அப்படி இருக்குன்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லி தனியாக 2 இதுக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூஸில் செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் த லோடிங் அண்ட் போரிங் அப்படின்னு வந்து ஓன் காஸ்ட்டை இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேண்டிமேனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் சொல்லி லெஃப்ட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ண ரன்னிங் அதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உங்கள் வெயிட் தூக்குற மாதிரி சில நேரம் செய்யறதுனால வந்து ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் லிஃப்டிங் எதாவது குவாலிஃபை ஆனீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ செலக்ட் அதை வச்சு உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ட்ரேட்ஸில் எப்படி எது பண்ணுறீங்களோ அது பர்சனல் இன்டர்வியூ செலக்ட் பேசிஸில் வந்து ஹவு டு அப்ளை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி பேஜில் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஏப்ரல் நிறைய வாக்கிங் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் வந்து இது பண்ணிட்டு 500க்கு டிடி எடுத்துகிட்டு, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸு 500 மீன் த ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி மும்பை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டிடி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபுல் நேம், மொபைல் நம்பர் வந்து அதில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து தெளிவாக அவங்களுடைய அந்த இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப்லேயே ஒன்ஸ் வந்து அதை படித்து பார்த்துங்க. நான் வந்து சொல்கிறேன் தெளிவாக. அந்த வந்து கொடுத்துருக்காங்க 6வது பேஜ்லேயே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை தொடாதீங்க. அதை வந்து கீழே வந்துட்டு ஃபார்மேட் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து உங்களுடைய ஃபோட்டோ எழுதிட்டு ரீசெண்ட் ஆசிட்ட கிராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு அது கிராஸ்லேயே உங்கள் சைனை வந்து ஃபோட்டோலையும் அதுலேயும் வந்து பாதி வர மாதிரி வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி 2 போஸ்ட் இருக்குது. கேண்டிமேனா இல்லை டிரைவராக பார்த்துட்டு அந்த போஸ்டிங் எது பண்ணுங்க. ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் எஸ் ஆர் நோ வந்து கேட்டிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாய் ஐடி வந்து இருந்தால் அதை வந்து ஃபில் பண்ணிக்க. உங்கள் பிளாக் லெட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே கேப் லெட்டர்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபுல் நேமும் வந்து கேப் லெட்டர் அண்ட் இன்சியல் இருந்தால் பேர் ஃபஸ்ட் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்சியல் வந்து இந்த பக்கம் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் ஃபாதர் நேம் அவங்க இன்சியல் தான் இன்சியல். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த், இயர் அப்படி வந்து எழுதணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றிருக்காங்க. ஒரு சில இயரில் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பிளேஸ் அண்டு ஸ்டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்தாங்க. பிளேஸு அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு ஸ்டேட் ஆஃப் பர்த் அப்படி வந்து சொல்லுங்கள். தமிழ்நாடு சொல்லுங்கள். அட்ரஸ் கரஸ்பாண்டிங் இப்போ எங்கே இருக்கீங்க, உங்கள் டோர் நம்பரு, உங்கள் ஏரியா, தாலுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் என்ன ஸ்டேட், டெலிஃபோன் நம்பர் இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வேலிடு அதை கொடுத்துங்க. மெயில்னால் மெயில், ஃபீமேல் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மேரிட் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அன்மேரிட், டைவர்ஸு, விடோ அந்த வந்து என்ன கேட்டகரின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனாலிட்டி வந்து இந்தியன், ரிலீஜியன் வந்து ஹிந்து, மதர் டங் வந்து தமிழ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் நம்பர், ஆதார் நம்பர், 2 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டிங்கன்னா வெதர் ஆஃப் த இது எஸ்சிஎஸ்டியா என்னன்னு வந்து கேட்குங்க. ஓபிசி என்ன நம்பர் கிளிக் பண்ணிட்டு சப்கேஸ்ட் என்ன இருக்குது அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன இது நீங்கள் எஸ்சிஎஸ்டி அதில் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த நான் கிரிமினல், ஓபிசியா நான் கிரிமினல் அப்படி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துங்க. வெதர் ஆஃப் த பாலிசி போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சார் நோ இப்போ இது ஒன்றுங்க அப்படியே கொடுங்க. இல்லை நோனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் டெய்லியும் இருக்கலாம் கேட்டுக்கோங்க. கொடுத்துங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும், அதுக்கு வேலிடேஷன் எங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெளிவாக அதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. எந்த பிரிவில் படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், 12th டிப்ளமா அது படிச்சிங்கன்னா அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரீடு ஸ்பீக்கு ரிட்டன் எந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ் ரீடு ஸ்பீக் அதை கொடுத்துருங்க. மார்க்கில் வந்து மார்க் எக்ஸ் காலம் அது அவங்களுக்கு தெரியுங்கிறத எக்ஸ்ன்னு வந்து ப்ரொவைட் பண்ணி இண்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க இதில். அதுக்கப்புறம் போராட்டத்தை மும்பை இதில் வந்து பிரான்ச் கோடு இந்த இது டிடி எடுத்துப்பீங்களா அந்த பேங்க் இதை வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் சிக்னேச்சர் பிளேஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் இதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வரத ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் 10th 12th 1st 2nd 3rd 7th 4th இதை வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ,
கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ், நேஷனாலிட்டி, பேன், ஆதார் கார்டு, இன்கம்மு, அதுக்கப்புறம் வந்து ஜெராக்ஸு, டிரைவிங் லைசன்ஸ் போத்து, அதுக்கப்புறம் வந்து எல்லா இதுலேயுமே ஒரிஜினலு ப்ளஸ் ஒரு செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து சைன் பண்ணிக்கங்க. காப்பி வந்து பாஸ்போர்ட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனா ஒன்றும் நோ ப்ராப்ளம். வந்து அன்வைடட் எனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இருந்தால் கொண்டு போங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐடிஐ எதுவும் கோர்ஸ் எக்ஸ்ட்ரா முடிச்சிருந்தேன் ஒன்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த வேலைக்கு வில்லிங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து மஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.